வெல்கம் பேக் டு வாழ்க்கை ஆஃப் சுபாஷ். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஊரில் பயங்கரமாக சுரி வெயிலுன்னு கேள்விப்பட்டேன். ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தான். ஸோ சுரு வெயில் தாங்கன்னு சொல்லியிருந்தான். இங்கேயும் வெயில் தான், ஆனால் ஸ்வெட்டர் போடுற அளவுக்கு வெயில். ஸோ வீடியோக்குள்ளே வரலாம். என்னன்னா, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கொஷின் கேட்குறேன். என்னன்னா, 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். இன்னைக்கே உங்கள் கையில் ஒரு 1000 ரூபாய் நான் கொடுக்குறேன். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, ஒரு 1000 நாளைக்கு இன்னைக்கு ₹1, நாளைக்கு ₹2, அப்புறம் ₹3, ₹4 இப்படி 1000 நாளைக்கு கொடுக்குறேன். டக்குன்னு சொல்லணும். எந்த ஆப்ஷன் உங்களுக்கு மைண்ட்ல வந்துச்சு? உடனே காசு வாங்கிக்கலாம்னு தோணுச்சா? இல்ல ஒரு 1000 நாள் வெயிட் பண்ணி இப்படி ₹1, ₹2, அடுத்த நாள் ₹3, ₹4 இப்படி வாங்கிக்கலாம்னு தோணுச்சான்றத பொய் சொல்லாம உடனே கமெண்ட்ல சொல்லணும். நானா இருந்தா எனக்கு என்ன தோணியிருக்கும் தெரியுமா? இப்படி ஒருத்தன் வந்து கேட்டா, அந்த ₹1000 குடுறா இப்பேன்னு தான் நான் கேட்டிருப்பேன். டக்குன்னு உடனே இப்ப கூட போய் சாப்பிட்டு அந்த ₹1000 வச்சு ஏதாவது சாப்பிட்டு ஃபன் பண்றேன், உடனே வேணும் எனக்குன்னா நான் நானா இருந்தா அப்படிதான் நினைச்சிருப்பேன். அந்த ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணியிருப்பேன். நீங்க என்ன யோசிச்சீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பொய் சொல்லக்கூடாது, சரியா? ஸோ இந்த என்ன மாதிரி யோசிச்சவனுங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்காக ஆன ஒரு வீடியோ தான் இது. இந்த 1000 நாள் வெயிட் பண்ணி நான் வாங்கிக்கிறேன்னு நினைச்சவங்களுக்கு பரவாயில்ல, இது உங்களுக்கான வீடியோ இல்லை, பார்க்கறதுனால பாருங்க. ஆனா இந்த மெயினா என்ன மாதிரி யோசிச்சானுங்க பாருங்க, அவனுங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. என்னன்னா, நம்ம இந்த மாதிரி உடனே ஒரு விஷயம் கிடைக்கணும், உடனே ரிசல்ட் வந்துடணும்னு நினைக்கிறதுனால தான் நம்ம நிறைய இடத்துல நம்ம தோத்து போறோம். இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாரும் லைஃப்லயும் காமன் என்னன்னா, ஜிம் ஜிம் வச்சுக்கலாம் நம்ம, சரியா? ஜிம் நம்ம எல்லாருமே இந்த விஷயத்த பண்ணியிருப்போம் கண்டிப்பா. நான் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி இருப்பானுங்கல்ல. என்னன்னா, ஒரு 6 மாசத்துக்கு மெம்பர்ஷிப் போடுவோம். போய் 6 மாசம் ஜிம் போறோம், ஃபுல் சூர்யாக்கே டஃப் கொடுக்குறோம்டா நம்மன்னு இந்த மாதிரி யோசிச்சிருப்போம். ஆனா என்ன பண்ணுவோம்? போவோம், ஒரு மாசம் 2 மாசம் ஹெவியா இருக்கிற எல்லாத்தையும் தொட்டு பார்ப்போம். அதத்தோடு இதத்தோடு இருக்கிற எல்லா ஒர்க் அவுட்டும் நான் பண்ணேன்டா. ஆனா பார்த்தா பெருசா எந்த ரிசல்ட்டுமே வரலையே. 2 மாசமா போயின்னு இருக்கேன், ஒண்ணுமே வரல. போடா, என்னடா வேஸ்ட்டுடா, டே அந்த ஜிம்மே வேஸ்ட்டுடான்னு நிறுத்திடுவோம் நம்ம. அதே தப்பு தான் நானும் பண்ணேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னே கொரோனாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜிம் போனேன். ஒரு விடாம ஒரு 4-5 மாசம் போயிருப்பேன். பெருசா எந்த ரிசல்ட்டும் வரல. எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணுவேன், ஹெவியா பண்ணுவேன், கணக்கே எல்லாம் பண்ணுவேன். ஒரு இவ்வளவுதான்டா பண்ணு, இவ்வளவு செட் தான் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. அடி நிறைய பண்ணா நிறைய வரும். அந்த மாதிரி என்ன விடாம பண்ணுவேன். நான் இருக்கிற எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணுவேன். ரிசல்ட் பெருசா வரல. அதே எலும்பு கூடு மாதிரி தான் இருந்தேன். விட்டேன், அவ்வளவுதான். என்ன ஜிம்மு, என்ன ஜிம், ஜிம் போய் ஒன்றும் ஆகல, என்ன வேஸ்ட் ஜிம்மு, அவ்வளவுதான். நான் பாத்தீங்கன்னா போறதை விட்டுட்டேன். ஆனா அதுவே இன்னைக்கு வரைக்கும் நான் போயிருந்தா யோசிச்சு பாருங்க. போயிருந்தா அர்னால்ட் ஆயிருப்பியான்னு கேட்டா இல்ல. ஆனா ஒரு டீசென்டான ஒரு பிசிக் வந்திருக்கும்ல. ஸோ அன்னில இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு கொரோனா முடிஞ்சு அப்ப இருந்து இப்ப வரைக்கும் விடாம ஜிம் போயிருந்தா நல்லா உட்காந்து இப்ப வீடியோ போட்டுன்னு இருந்திருப்பேன். ஒரு ஃபிட்னஸ் வீடியோ போட்டுன்னு இருந்திருப்பேன். இவ்வளோ கேலரிஸ் சாப்பிடுங்க, இவ்வளோ சாப்பிடுங்க, இப்படி இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்க, 6 பேக்ஸ் வைங்க, அது மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பேன். பாடி எல்லாம் கிச்சன்ல தான் உருவாகும் 90%. இந்த மாதிரி எல்லாம் டைலாக் எல்லாம் நானும் உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பேன் இப்போ. ஆனா உடனே ரிசல்ட் கிடைக்கல. 2 மாசத்துல எனக்கு அர்னால்டு ஆக முடியல, ரிசல்ட் கிடைக்கலன்னு விட்டுட்டேன். இந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா. இல்ல எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பண்ணியிருக்கானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸே அந்த மாதிரி தான் வந்தானுங்க, அப்புறம் பாதியில விட்டானுங்க. ரிசல்ட் வரல, பெருசா என்ன வேஸ்ட், டைம் வேஸ்ட்னு விட்டாங்க. ஸோ இதே தான் நம்ம நிறைய விஷயத்துல பண்றோம். ஒரு புது ஹேபிட் ஆரம்பிக்கிறோம்னா விட்டுறது, அது அவ்வளவுதான். அதை கடைசி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்றது இல்லை. ஏன்னா நம்ம கிட்ட அந்த இது இல்லை, பொறுமை இல்ல. உடனே ரிசல்ட் வேணும் நம்மளுக்கு. எந்த ஒரு புது ஹேபிட்டா வேணாலும் இருக்கும். யோசிச்சு பாருங்க. ஒரு புக் படிக்க ஆரம்பிக்கிறோம்னா ஒரு 10 நிமிஷம் உட்கார முடியலடா ஒரு இடத்துல. சும்மா உட்காந்துன்னா பேப்பரை ஒரு 10 நிமிஷம் கூட பார்க்க முடியல, படிக்க முடியல. வேஸ்ட்டுடா, இது என்ன ஹேபிட், இது வேஸ்ட்டுன்னு விட்டுருவோம். ஸோ நான் இந்த என்னை தேடி ஒரு பயணம்னு ஒரு சீரீஸ் பண்ணிருக்கேன். அந்த சேனல்ல நீங்க பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க போய் பாருங்க. அந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது, அந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போது நான் பார்த்தீங்கன்னா உண்மையா சொல்றேன், ஒரு 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள்னு ஒரு புக் படிச்சு ஆரம்பிச்சேன் நான். ஒரு வாரம், ஒரு 7-8 நாளைக்கு நான் எவ்வளவு பக்கம் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஒரு பேப்பர் ஒரு பக்கம் இருக்குல்ல, ஒரு சைடு, ஒரு பேப்பரை ஃபுல்லா கூட 2 பக்கம் கூட படிச்சு முடிக்கல நான். 7 நாளா ஒரு சைடு தான் படிச்சேன் நான். அப்ப யோசிச்சு பாருங்க. அவ்வளோ பாத்தீங்கன்னா மிட்ல எனக்கு உட்காந்து யாரா படிக்கிறது. நம்ம எல்லாம் ஸ்கூல் புக்கே நம்ம எப்படின்னா, அந்த கட்டப்பையை விட்டு கட்டப்பையில கொடுப்பாங்கல்ல ஸ்கூல் புக் எல்லாம். ஒரு புது ஸ்டாண்டர்டுக்கு போறோம்னா ஒரு கட்டப்பை கொடுப்பாங்க புக் எல்லாம் வச்சு.
அது எதுக்கு அழுக்கு பண்ணிட்டுன்னு அந்த புக்கை நான் வெளியவே எடுக்க மாட்டேன். அந்த வருஷம் முடியிற வரைக்கும் அந்த கட்டப்பைக்குள்ளேயே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புக் ஸ்மெல் கூட போகாது. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தனால ஒரு 10 நிமிஷம் கூட உட்காந்து என்னால் ஒரு 2 லைன் கூட என்னால் படிக்க முடியறதில்ல. அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் ஒரு பாதி புக் கிட்ட வந்துட்டேன். பாதின்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்துட்டேன். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் இப்படியே போச்சுன்னா முடிச்சிடலான்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. இப்போ எனக்கு உட்காந்தா ஈஸியாக என்னால் ஒரு பேப்பர் படிக்க முடியுது. நான் தான் நிறுத்திக்கிறேன், போதும் இன்னைக்கு ஒரு பேப்பர்னு. இல்லைன்னா விட்டா நான் படிக்கிற ஒரு இதுக்கு வந்துட்டேன் இப்போ. ஸோ அப்பயே விட்டுட்டு இருந்தேன்னா என்ன இருக்கும், இல்லை ஒரு முடியல இது யாரா உட்காந்து படிப்பான்னு விட்டு இருந்தா இன்னைக்கு என்னால் படிக்க முடியுது. இன்னும் கொஞ்ச நாள் இந்த புக்கை முடிச்சிடலான்டான்னு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. புக்கெல்லாம் படிக்கிறது, என்னடா புக் படிச்சுன்னு இருக்காங்க உட்காந்து, அதில் ஒரு பொம்மையும் இல்லை ஒன்றும் இல்லை, ஏதாவது பொம்மை கிம்மை இருந்தால் கூட உட்காந்து பார்த்துன்னு இருக்கலாம். வெறும் சும்மா எழுத்தா இருக்குது, உட்காந்து படிச்சா என்ன புரியும்? ஒரு வீடியோவா படமா பார்த்தா கூட நல்லா இருக்கும். உட்காந்து நேரம் படிப்பான்னு நானும் அப்படிதான் யோசிச்சுன்னு இருந்தேன். இப்போ எனக்கே நல்லா இருக்கு. ஆனால் பரவாயில்லையே, நல்லா இருக்கு அப்படின்னு இருக்கு. நிறைய புது புது வார்த்தைங்கள்லாம் கற்றுக்க முடியுது. நிறைய புது புது வார்த்தை இருக்கு அந்த புக்கில். ஸோ அதெல்லாம் இதுக்கு முன்னே நான் ஸ்கூலில் கூட கேள்விப்பட்டதில்லை. அதெல்லாம் என்ன அது, அதுக்கு என்ன மீனிங்காக இருக்கும்னு போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா இருக்கு. இது முடிச்சுட்டு அடுத்து ஒரு நல்ல புக் நம்ம ஆரம்பிக்கலான்னு இந்த மாதிரி எல்லாம் தோணுது இப்போ. ஸோ இதுதான் அதே வீடியோவில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் தேடி ஒரு பயணத்தில் புஷ்அப் எடுத்திருப்பேன். நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், டே 2 டே 3 போய் பாருங்க, சொல்லியிருப்பேன். என்னன்னா ஒரு புல்லப் கூட எடுக்க முடியல என்னால். புஷ்அப்ஸ்ன்னு சொல்லிட்டேன் நான். புல்லப் ஒரு புல்லப் கூட எடுக்க முடியலன்னு சொல்லியிருப்பேன். அதில் ஒரு பேசிக்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நான் இன்னைக்கான டே ஷூட் பண்ணும்போது ஈஸியாக என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 தாண்டலான்னு யோசித்தேன். 10 தாண்டினேன் நான். அன்னைக்கு ஒன்று கூட எடுக்க முடியல ஃபர்ஸ்ட் நாள். இன்னைக்கு நான் ஒரு 10 தாண்டுறேன். நாளைக்கு 11 தாண்டலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும், விடாமல் ஒரு விஷயத்த பண்ணாதான் நம்மளுக்கு அது எப்படி சொல்றது கிடைக்கும். உடனே ரிசல்ட் வேணும்னு இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறதுனால தான் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம நிறைய ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா பாதியிலே விட்டுறணும். நம்ம தோத்து போகிறதுக்கும் அதுதான் காரணம். இந்த 1000 நாள் வெயிட் பண்ணி நான் பொறுமையாக இருந்து நான் அந்த காசை வாங்கிக்கிறேன்னு யோசிச்சவனுங்க பொறுமையாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பெருசாக அவங்க யோசிக்க மாட்டாங்க. இந்த போகிற அந்த ப்ராசஸ் இதை தான் நான் பல வீடியோவில் சொல்லின்னு இருக்கேன். அது அவங்க கவனிப்பாங்க. ரிசல்ட் வருது, அது தூரமாக இருக்குது ரிசல்ட், பரவாயில்ல. ஆனால் இந்த ஒவ்வொரு நாளையும் நம்ம பிடிச்சி போகலாமே, அந்த ரிசல்ட் வரைக்கும் இந்த ஒவ்வொரு நாளையும் பிடிச்சி செய்யலாமே. எந்த விஷயமா இருந்தாலும் பிடிச்சி செய்யலாம். இன்னைக்கு ஒரு நாள் இருக்கா, இன்னைக்கு ஒரு விஷயம் செய்கிறோமா, இங்கேருந்து பிடிச்சி அந்த விஷயத்த நம்ம செய்யலாம். அப்படியே செஞ்சு 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 நம்ம அன்னைக்கு அங்கே போகும்போது திரும்பி பார்க்கும்போது நம்மளுக்கு அன்னைக்கு தெரியும் ரிசல்ட்டு பான்னு இருக்கும். பயங்கரமான ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் அன்னைக்கு. விடாமல் ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோம்னா யோசிச்சு பாருங்க. இன்னிலேருந்து ஒரு 100 நாளைக்கு விடாமல் நம்ம புஷ்அப், இந்த பேசிக் சும்மா ஒர்க் அவுட், புஷ்அப்பாக இருக்கட்டும், புல்லப்பாக இருக்கட்டும், இந்த கிரன்ச்சஸ் அது இதுன்னு இந்த மாதிரி பிளாங்க் எல்லாம் ஒரு 100 நாளைக்கு விடாமல் பண்ணீங்கன்னா பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. இன்னைக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றுமே ஆகலையே அப்படியே தான் இருக்குன்றோம். 2வது வாரம் பார்த்தோம்னா என்ன ஒன்றுமே ஆகலை அப்படியே தான் இருக்குன்ற மாதிரி தான் தோணும். போக போக நம்மளுக்கே தெரியாமல் நம்ம பார்த்தீங்கன்னா 1ல் ஆரம்பிச்ச நம்ம அன்னைக்கு 100 புஷ்அப் எடுப்போம். ஒரு 100 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு கண்ணாடி முன்ன போய் நின்று பார்த்தா நம்மளுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். பரவாயில்லையா, கட்டெல்லாம் வந்திருக்கு, செஸ்ட் எல்லாம் பயங்கரமா ஷேப் எல்லாம் தெரியுது, வயிறு எங்க உள்ள போயிடுச்சு, பின் ஷோல்டர் எல்லாம் என்ன ரவுண்டா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுதான் அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம். இந்த பொறுமையா இருக்கிறவங்களுக்கும் ஒரு ரிசல்ட் உடனே வேணும்னு நினைக்கிற நம்மள மாதிரி ஆளுங்களுக்கும் இதுதான் வித்தியாசம். அதனால தான் அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம்னா அதை பாதியிலே விட்டு போயிடுறோம். இதுக்கான எக்ஸாம்பிள் இந்த எண்ணெய் தேடி ஒரு பயணத்திலே இருக்கு. இந்த வீடியோ போட ஆரம்பிச்ச டே 2 டே 3 போய் பாருங்களேன். இப்போ உடனே கூட அவங்க போய் பாக்குறதுன்னா பாருங்க, டே 1 பாருங்க, டே 2 பாருங்க, டே 3 தான் நினைக்கிறேன், 3 போய் பாருங்க. சுத்தமா அதுல எஃபர்ட்டே இருக்காது. ஒரு ரூம்லயே சும்மா ஒரு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு ஒண்ணுமே இருக்காது அந்த வீடியோல. அந்த நாள் ஃபுல்லா நான் ரூம்ல சும்மா கடந்தேன் நான். ஏன்னா டிமோட்டிவேஷன் ஆயிடுச்சு எனக்கு. 2 வீடியோக்கே பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த நான் 30 நாள் விடாம பண்றேன்னு சொன்னேன். ஆனா 2வது நாளே எனக்கு பாத்தீங்கன்னா ரிசல்ட்டே வரலையே. என்ன 2 மில்லியன் வரும் 3 மில்லியன் வரும்னு நினைச்சோம், வியூஸ் வரவே இல்லையே, 500 தாண்ட மாட்டேங்குதுன்னு 3வது நாளே எனக்கு கவலை, விட்டுறலாமான்னு. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு பெரிய வீடியோ கூட போய் போட்டிருப்பேன் நான். அதுவும் போய் பாருங்க. என்னன்னா
டீமோட்டிவேஷன் ஆயிடுச்சு எனக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான். அது மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். 1, 2 அப்புறம் டே 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு மோட்டிவேஷன் வந்து ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணியிருந்தான் அஸ்வின். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அஸ்வின். ஸோ வீடியோ பார்த்துன்னு இருப்பான். எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்கும் என்ன மோட்டிவேட் பண்ணி இருப்பான். சும்மா இப்போ ஏதாவது பண்ணிட்டேன்னா இந்த இலையை பிடிங்கிட்டுனா பயங்கரமாக இலையை பிடுங்கடா நீ, அடுத்த டைம் இன்னும் பர்ஃபெக்டாக இலையை பிடுங்க. இந்த மாதிரி எந்த விஷயம் பண்ணாலும் ஒரு அட்வைஸ் கொடுப்பான். அதில் இருந்த நல்ல விஷயத்த சொல்லுவான். ஸோ அவன் தான் அஸ்வின். ஸோ அவன் ஃபோன் பண்ணியிருந்தான் அன்னைக்கு. ஃபோன் பண்ணி என்னை ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்ணிட்டான். பண்ணுறத பண்ணு, நல்லா பண்ணு, இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு, எல்லாம் வந்துடும், நல்லா போகும், எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்னு அவன் சந்தோஷப்படுறான் எனக்காக. செம்மடா நீ இன்ஸ்டாகிராம்லலாம் போட்டுன்னு இருக்கியாடா, பயங்கரமாக இருக்குடா, எனக்கு சந்தோஷமாக இருக்குடான்றான். ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு ஒருத்தன் இருக்கான்டான்னு. பரவாயில்லையே, எங்கடா டே 3, எங்கடா டே 4ன்னு கேட்குறான். ஸோ வெயிட் பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி அது எனக்கு ஒரு மாதிரி மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எத்தனை பேர் வெயிட் பண்ணுவாங்கல்ல, 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ 5 பேரோ ஒரு என் வீடியோ போடுவான், நம்ம சுபாஷ் வீடியோ போடுவான், என்னை தேடி ஒரு பயணம் டே 4 எங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருப்பான்னு இந்த மாதிரி வெயிட் பண்ணுவாங்களே, அவங்களுக்காக நம்ம வீடியோ போடணுமே, வியூஸ் வருதோ வரலையோ வீடியோ போடணுமே, அவங்க நம்மளுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்கன்னு அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க, பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு பயங்கரமா இருக்கான்னு தெரியல, ஆனால் எனக்கு பிடிச்சிச்சிங்க, உள்ளேருந்து பிடிச்சி பண்ணேன் நான் அந்த வீடியோவெல்லாம். சந்தோஷமா பண்ணேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கூட உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்டார்டிங்ல இருக்கிற வீடியோஸ்க்கும் அதுக்கப்புறம் இருக்கிற வீடியோஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹாப்பியா பண்ணேன். ஸோ அந்த மாதிரி பிடிச்சி பண்ணேன். இதை பத்தி ரிசல்ட்டை பத்தி நினைக்கல, 30 நாள் கழிச்சு என்ன ஆகுன்றதை பத்தி நினைக்கல. ஆனா பண்ணிருக்கேன். இப்பயும் ஒரு இன்னைக்கான டேவும் ஷூட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு புது ஹேபிட்டை ஆரம்பிச்சாலும் உடனே ரிசல்ட் வேணும். எதா வேணாலும் இருக்கட்டும், இது நீங்க எதில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த தமிழ்ல கூட ஒன்று இருக்கே, என்ன சொல்லுவாங்க, எனக்கு தப்பா இருந்தா சாரி சரிங்களா, ஏன்னா எனக்கு தமிழ் எழுத படிக்கலாம் தெரியாது, பேச மட்டும்தான் தெரியும். ஒன்று சொல்லுவாங்களே, படத்துலலாம் தான் பார்த்துருங்க, சிறு சிறு துளி பெருவெள்ளம், அது மாதிரி ஒன்று சொல்லுவாங்கல்ல, சிறு துளி பெருவெள்ளம்னு. அது சொட்டு சொட்டு, அது மீனிங் எனக்கு புரியுதுல்ல, அது மாதிரி தான். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லா இடத்துக்குமே இது சூட் ஆகும். இது ரிசல்ட்டை பத்தி யோசிக்காதுன்ற விஷயம். இது பாத்தீங்கன்னா உடனே ஒரு விஷயம் வேணும், உடனே வேணும்ன்ற இந்த மாதிரி யோசிக்காதீங்க, சரிங்களா? இதுதான் நான் சொல்ல வந்தேன். இதுதான் நான் இவ்வளோ நேரமா நான் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் பசங்க போயின்னு இருக்காங்க, அதான் பார்த்தேன். ஸோ என்னன்னா இதை தான் நான் சொல்ல வந்துன்னு இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன், யாரா அந்த மாதிரி எல்லாம் யோசிக்காதீங்க, சரிங்களா? தோணுது எனக்கு, அப்படி வந்துனே இருக்கு. ஸோ என்னன்னா, இது புரிஞ்சிச்சுல, இது புரிஞ்சிச்சா? கடைசி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் ஓடிடுறேன், அவ்வளோதான், சரிங்களா? இன்னும் பாம்பு கிம்பு வந்துருமான்னு வேற பயமா இருக்குங்க, ஃபுல்லு பொதாரா இருக்கு. ஸோ என்னன்னா, இது என்னது, குவான்டிட்டி அப்புறம் இந்த குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி இருக்குல்ல, இந்த 2 விஷயத்துல நம்ம குவான்டிட்டி மேல நிறைய ஃபோக்கஸ் பண்றோம் நம்ம எல்லாருமே. நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நானும் அந்த மாதிரி தான். ஸோ நான் சொல்றது எல்லாமே என்ன பேஸ் பண்ணி தாங்க சொல்லி இருக்கேன், சரிங்களா? எனக்கு என்ன தோணுது, நான் எப்படி இருக்கேன், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சுதான் நானும் உங்க கூட பேசின்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி குவான்டிட்டியை நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்றோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் குவான்டிட்டியை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம், குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்றது இல்லை. அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்மளுக்கு குவான்டிட்டி பெருசா தேவையில்லை, சரிங்களா? குவாலிட்டியா போங்க. அதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா அதே பயங்கரமான ஒரு குவான்டிட்டியா மாறிடும், சரிங்களா? எல்லா விஷயத்திலுமே யோசிச்சு பாருங்க. இந்த விஷயத்த உங்களோட விஷயத்த கூட வச்சு பாருங்க. இந்த குவாலிட்டியா குவான்டிட்டியான்ற விஷயத்த கொஞ்சம் வளருது, எல்லா வீடியோலையும் கொஞ்சம் வளர்றது. ஆனாலும் பரவாயில்ல, வளர்னாலும் பரவாயில்ல, அந்த கேப்ல இப்படி ஏதாவது சொல்லி இருக்கும்போது நான் பாயிண்ட்ஸை யோசிச்சுக்கிறேன், நிறுத்த வேணாம் வீடியோ. அதுதான் என்னோட இது, ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். வீடியோ நிறுத்தாமல் அப்படியே ஃபுல்லாக பேசுறதுக்கு தான் எல்லா வீடியோவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா? எப்பவுமே நம்ம குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. குவான்டிட்டி நம்மளுக்கு போக போக வந்துடும். குவாலிட்டியான கண்டென்ட் போட்டுனே போங்க, குவான்டிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் கண்டென்ட் பக்கம் போயிட்டேன். இந்த விஷயத்த நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். லவ்வாக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், வேலை கீழே எல்லாத்துலேயுமே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். விடாமல் நான் இன்னைக்கு காலையில் மதியம் நைட்டு ராத்திரின்னு விடாமல் பயங்கரமான ஒரு குவான்டிட்டி மெசேஜ் அனுப்பினே இருக்கேன். அது பேர் அப்போ பயங்கரமான லவ்வான்னு கேட்டால் இல்லை, குவாலிட்டி இருக்கணும் அந்த லவ்வில். அது
உண்மையா அது? அதுல ஒரு உண்மை இருக்கா? சும்மா ஒரு 2 மெசேஜ் அனுப்புனாலும் அது உண்மையா இருக்கா? அதுதான் லவ். சரிங்களா? அதிகமா மெசேஜ் அனுப்பிட்டா அதுதான் லவ் கிடையாது. இதே மாரி தான் வேலை. ஒரு வேலைக்கு போறீங்க. ஒரு சம்பளம் குடுக்குறாங்க. 30 நாளைக்கு, ஒரு நாளைக்கு காலைல 9 மணிலேருந்து அடுத்த நாள் காலைல 5 மணி வரைக்கும் நான் பார்த்தீங்களா, எவ்வளோ குவான்டிட்டி போடுறேன். அப்ப எனக்கு அந்த குவான்டிட்டில சம்பளம் வேணும். அப்படி வேலைக்கு ஆவாதுல்ல. அங்க இருக்கிற கொஞ்ச நேரம் தான் வேலை பார்க்குறீங்கனாலும், அது குவாலிட்டியான ஒரு வேலைய பார்க்குறீங்க, புடிச்சு வேலைய பார்க்குறீங்கன்னா, அது ஒரு எப்படி இருக்கு? ஆமா தானே? வச்சு தள்ளு குவான்டிட்டி. அதிகமா போடு. இவ்ளோ மணி நேரம் நான் வேலை பார்க்குறேன். அவ்ளோ மணி நேரம் வேலை பார்க்குறேன்னு புடிக்காம ஒரு வேலைய பார்த்தா யூஸ் இல்லல்ல. குவாலிட்டி வேணும் அங்க. இது சார்ஜ் காலி ஆயிடுச்சுடா. சார்ஜே காலி ஆயிடுச்சுடா பாய்ஸ். ஸோ அவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் பார்த்தீங்களா? நானே லாஸ்ட்ல பாருங்க அதான் பண்றேன். இது என்ன சொல்றது? குவான்டிட்டி பெரிய வீடியோவா எடு, பெருசா எடு, வாட்ச் ஹவர்ஸ் வரும், நிறைய வாட்ச் ஹவர்ஸ் வரும், மானே மானே அந்த மாதிரி யோசிக்கிறேன் பாருங்க. நானே சொல்லிட்டு நானே பாருங்க பெரிய வீடியோவே எடுத்துட்டு இருக்கேன். உட்காந்து ஷார்ட்டா ஒரு குட்டி வீடியோ எடுத்தாலும் குவாலிட்டியான வீடியோ எடுத்தால் தான் பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். சீக்கிரமா நான் வீட்டு முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். இவன் வேற ஃபோன் வேற சார்ஜ் காலி ஆகிறான். போதும் முடிச்சுக்கோடான்னு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க என்னைக்குமே. சரிங்களா? ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம்னா உடனே ரிசல்ட் கிடைச்சிரும்னு என்னைக்குமே யோசிக்காதீங்க. கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அதை முழுசா முடிக்கிறீங்களான்றத பாருங்க. அடுத்த விஷயம் என்னன்னா, குவாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் மோர் தென் குவான்டிட்டின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எந்த விஷயம் பண்ணாலும் குவாலிட்டியா பண்ணுங்க. கம்மியா பண்ணாலும் அது குவாலிட்டியா பண்ணுங்க. அது பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பயங்கரமான ஒரு பெரிய குவான்டிட்டியா மாறிடும். அப்புறம் எந்த ஒரு விஷயம் சீக்கிரமா உடனே கிடைச்சா அதுக்கான வேல்யூ இருக்காது. சரிங்களா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணி பொறுமையா கிடைக்கிற ஒரு விஷயத்துக்கு தான் வேல்யூ அதிகம். அது ரொம்ப நாள் நம்ம கூடயும் இருக்கும். உடனே கிடைச்சா அதுக்கான என்னடா இதுன்ற மாதிரி தான் நம்ம அதை பத்தி பெருசா உடனே கிடைக்குது அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? அதனால தான் வெயிட் பண்ணி பொறுமையா அந்த மாதிரி இருக்க கத்துக்கோங்க. பொறுமையா ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது, ரிசல்ட் பொறுமையா வருதுன்னா தான் அதுக்கான பயங்கரமா இருக்கும் அது வர்ற அன்னைக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த இன்ஸ்டாகிராமில் அந்த ப்ளூ டிக் ஒன்று இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டென்ட் போட்டு குவாலிட்டி கண்டென்ட்லாம் போட்டு வருஷ கணக்குல எல்லாம் வீடியோ போட்டு அதுக்கப்புறமா ப்ளூ டிக் வரும் அவங்களுக்கு. இப்போ ஏதோ காசு கொடுத்தா கிடச்சிருதாமே, ஆமாம் தானே? ஸோ நாளைக்கே நான் ப்ளூ டிக் வாங்கிட்டு வந்துடுவேன். ஆனால் அது ப்ளூ டிக்குன்ற மாதிரி இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் ப்ளூ டிக் அக்கௌண்டா இதுன்னு எப்படி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வேல்யூ போயிடும். உடனே ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா நம்மளுக்கும் ஒரு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது அது மேலே. யூடியூப் எடுத்துக்கோங்க, கஷ்டப்பட்டு ஒரு சப்ஸ்கிரைபராக சேர்த்தி அப்புறம் தான் ஒரு நாள் நம்மளுக்கு அந்த ப்ளே பட்டனுன்ற ஒரு விஷயம் கொடுப்பாங்கல்ல. 100K ஆனதுக்கப்புறம் உடனே அது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணால் ₹200 ஃபார்ம் ஃபில் பண்ணால் நம்ம ஊரில் ரேஷன் கார்டுலேயே சில்வர் ப்ளே பட்டன் கொடுத்துட்றாங்களாமே. என்னன்ற மாதிரி இருக்காது அது. போய் 2 ப்ளே பட்டன் வாங்கி வந்துடலாம். அப்புறம் இந்த இந்த ப்ராசஸ் இதை நம்ம கவனிக்கவே மாட்டோம். என்ன போட்டால் என்ன பண்ணால் என்ன, ஒரு 4 ப்ளே பட்டன் வாங்கி வீட்டு செவுத்துல மாட்டிக்கலாம் தான் நம்ம நினைப்போம். கஷ்டப்பட்டு வீடியோ போடலாம், குவாலிட்டியாக போடலாம், நல்லா எடுக்கணும், சன்லைட் பார்க்கணும், இல்லை கருப்பாக தெரியும், இந்த மாதிரியெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். கில்ட்டியெல்லாம் ஒன்றும் யோசிக்க மாட்டோம் இல்லையா? ஸோ இதுதான் மேட்ரே. சரிங்களா? பொறுமையாக இருங்க, ரிசல்ட் வரும். குவான்டிட்டி மேலே கவனத்தை போடுங்க, குவான்டிட்டி மேலே போடாதீங்க. குவாலிட்டியாக எந்த விஷயம் பண்ணாலும் குவாலிட்டியாக பண்ணுங்கள். அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். லேட்டாக கிடைக்கும், ரொம்ப லேட்டாக கிடைக்கும், இல்லை உடனே கிடைக்கலாம், இல்லை ரொம்ப 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 லேட்டாக கிடைக்கலாம். ஆனால் கிடைக்கிற அன்னைக்கு பயங்கரமாக இருக்கும். அடுத்த நாள் பார்க்கலாம், அப்புறமா பார்க்கலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ போய் யாருக்குடா யூஸ் ஆகுது, யாருக்குமே யூஸ் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா ஏன்ற காரணத்தையும் சொல்லுங்கள். என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அடுத்த வீடியோன்றதையும் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை.